ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஏஐ இமெயில் ரீரைட்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர்கிட்டேருந்து அவங்களுக்கு டிசைர்ட் டோன், லென்த் அண்ட் அவங்கக்கிட்ட ஒரிஜினலாக என்ன இமெயில் கண்டென்ட் இருக்குன்னு கேட்டு அதை நம்ம அவங்க கேட்குற டோன் அண்ட் லென்த்துக்கு ரீரைட் பண்ணி ரெஸ்பான்ஸாக கொடுக்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நம்ம VS கோடில் தான் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு py-m venv space.venv என்ட்ரு கொடுத்துட்டேன்னா விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிரும். ஸோ விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .venv script/activate. ஸோ இப்போ என் விர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install, Streamlit வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain Google GenAI, LangChainனும் கூகுளோட Gemini APIயும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு python.env, நம்ம சேஃபாக ஜெமினியோட API கீ யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 பேக்கேஜஸ் தான் நான் இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அதை 3 டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ மீன்வைல் நம்ம ஜெமினியோட API கீ என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் .env ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் Google_API_key இந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூவாக தான் ஜெமினியோட API கீ செட் பண்ணோம். ஸோ ஜெமினியோட API கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் aistudio.google.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாட்டமில் கெட் API கீன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி அப்புறமா கிரியேட் API கீ பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இந்த பாப்அப்லேருந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி கிரியேட் API கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா API கீ ஜென்ரேட் ஆகிரும். ஜென்ரேட் ஆகிற API கீயை காப்பி பண்ணிவிட்டு VS கோடில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என் பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ பைத்தன் கோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரூட்டில் main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த பைத்தன் ஃபைலில் நம்ம பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் Streamlit as st from LangChain Google GenAI, import chat Google Generative AI from .env, import load.env. ஸோ இந்த 3 இம்போர்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம .envல இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் இங்கே லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு load.envயை கால் பண்ணிவிட்டு அதில் override equal to trueன்னு பாஸ் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம .envல என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள் எல்லாமே main.pyலையும் ஆக்சஸபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம Gemini கான்ஃபிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு LLMன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் chat Google Generative AI கால் பண்ணி இதில் நம்ம எந்த Gemini மாடல் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணோம். ஸோ மாடல் ஈக்குவல் டு Gemini 2.0 Flash. ஸோ இதை நான் யூஸ் பண்ண போகிற மாடல். ஸோ அந்த மாடல் நேம் இங்கே நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம Streamlit பேஜுக்கு டைட்டில் செட் பண்ணலாம். ஸோ st.title அண்ட் இதில் AI இமெயில் ரீரைட்டர். ஸோ இதான் வந்து நம்ம வெப் பேஜோட டைட்டிலாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட்ஸ் வாங்குறதுக்கு இன்புட் ஃபீல்ட்ஸ் செட் பண்ணலாம். ஸோ இன்புட் ஃபீல்ட்ஸ் நம்ம 2 காலம் வைஸ் செட் பண்ணலாம். ஸோ call1, call2 இஸ் ஈக்குவல் டு st.columns அண்ட் இதில் நான் 2ன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம ஒரு செலக்ட் பாக்ஸ் வச்சு யூசருக்கு எந்த மாதிரி டோனில் ரெஸ்பான்ஸ் வேணும்னு கேட்கலாம். அண்ட் இன்னொரு காலமில் யூசர் எந்த லென்த்தில் இமெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கலாம். ஸோ வித் call1 tone is equal to st.selectBox and the select boxல desired tone. and the select boxக்கு நம்ம ஆப்ஷன் செட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் தான் பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதான் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிற 4 ஆப்ஷன்ஸ். ஸோ யூசர் இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லென்த் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செலக்ட் பாக்ஸ் செட் பண்ணலாம். ஸோ வித் call2 length st.selectBox அண்ட் இதில் லென்த் அண்ட் இதில் இப்போ நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து தான் யூசர் ஒரு ட்ராப்டவுன் கிளிக் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ராப்டவுன்லேருந்து யூசர் அவங்களுக்கு எந்த மாதிரி லென்த்தில் வேணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க கொடுக்குற இமெயில் கண்டென்ட் அவங்களுக்கு கன்சைஸாக வேணுமா இல்லை நார்மல் ஆர் டீட்டெயில்டாக வேணுமான்னு சொல்லிட்டு இந்த ட்ராப்டவுன்லேருந்து அவங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரிஜினல் இமெயில் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ ஒரிஜினல் இமெயில் இஸ் ஈக்குவல் டு st.text area அண்ட் இதில் நம்ம பேஸ்ட் யுவர் ஒரிஜினல் இமெயில் ஹியர்னு லேபிள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூசர்கிட்டேருந்து நம்ம எல்லா இன்புட்டும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த 3 வேல்யூஸையும் அதில் பாஸ் பண்ணி
நம்ம LLM கிட்டேருந்து யூசர் கேட்குற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ DF ரீரைட் இமெயில் அண்ட் இதில் நம்ம இமெயில், லென்த் அண்ட் டோன் இந்த மூணுமே இதில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இங்கே ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ப்ராம்ப்டில் நம்ம டோன், லென்த், இமெயில் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாயிண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம LLM இன்வோக் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு LLM டாட் இன்வோக் அண்ட் இதில் நான் அந்த ப்ராம்ப்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற கண்டென்ட்டில் தான் AI ஜென்ரேட்டட் ரெஸ்பான்ஸ் நம்மக்கிட்ட இருக்க போகுது. ஸோ நம்ம அதுதான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் டாட் கண்டென்ட். ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ FST டாட் பட்டன் அண்ட் இந்த பட்டனில் நம்ம டெக்ஸ்ட் ரீரைட் இமெயில்னு செட் பண்ணலாம். ஸோ ரீரைட் இமெயில். ஸோ யூசர் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்குகிற இமெயில், லென்த், டோன் இது மூணையும் இந்த ரீரைட் இமெயில் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து ரீரிட்டன் இமெயிலாக இருக்க போகுது. ஸோ ரீரிட்டன் இமெயில் இஸ் ஈக்குவல் டு ரீரைட் இமெயில் அண்ட் இதில் ஒரிஜினல் இமெயில் அண்ட் நெக்ஸ்ட் லென்த் அண்ட் டோன் இது மூணையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மூணையும் பாஸ் பண்ணி நம்மக்கிட்ட ரீரிட்டன் இமெயில் இருக்க போகுது. அந்த ரீரிட்டன் இமெயில் நம்ம யூசருக்கு ஷோ பண்ணலாம். ஸோ ST டாட் மார்க் டவுன் ரீரிட்டன் இமெயில். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம்லெட் ரன் main.py என்ட்ரு கொடுத்துட்டேன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். ஸோ இங்கே பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து டிசைர் டோன் ப்ரொஃபஷனல் செட் பண்ணிக்கிறேன் அண்ட் லென்த் வந்து டீட்டெயில்னு கொடுத்துட்டு அண்ட் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மெயில் கண்டென்ட் இருக்குது. அந்த மெயில் கண்டென்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ரீரைட் இமெயில் கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே எனக்கு மெயில் ஃபார்மேட்டில் எல்லாமே ஜென்ரேட் ஆகி வந்துச்சு வித் த சப்ஜெக்ட் அண்ட் இங்கே வந்து நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ப்ளீஸ் ஹோல்டருக்கு அதை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பாஸ் பண்ணுற ஒரு 3 லைன் மெயில் கண்டென்ட்டுக்கு எனக்கு இங்கே டீட்டெயில்டான மெயில் ஜென்ரேட் ஆகி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.